இந்த வீடியோல ஆல்ரெடி நம்ம ஆன்சர் ஷீட் வாங்குறதுக்காக அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? அதை நேத்து வெப்சைட்ல உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட ஆன்சர் ஷீட்டை இன்ஸ்டியூட்டா இருந்துச்சுன்னா இன்ஸ்டியூட்ல உங்களோட டீச்சர் யாரோ அவங்க கிட்ட கொடுத்து செக் பண்ண சொல்லுங்க. அப்படி இல்ல நீங்களே செக் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க டைப் பண்ண கொஸ்டின் பேப்பரை வச்சு பாருங்க. பாத்தீங்க அப்படின்னா இதை பாருங்க, என்னென்ன மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இன்கேஸ் நீங்க மிஸ்டேக்ஸ் இல்லாம அதாவது கரெக்டா அடிச்சிருக்கீங்க, தப்பா மார்க் டிடக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணலாம். இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய முறை சொல்லியுமே இதை பாருங்க, இங்க டெலிஃபோன் அப்ரிவேட் பண்ணணும், கம்பெனி அப்ரிவேட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் தான். ரிப்பீட்டடா சொன்னதையே கரெக்டா பண்ணாம நிறைய மிஸ்டேக்ஸ் வந்திருக்கு. இங்க பாருங்க, 22 மிஸ்டேக் எடுத்து 50 மார்க்குக்கு 17 மார்க் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் பாருங்க அன்வான்ட் மிஸ்டேக்ஸ் தான். இங்க ENCL.colon அடிக்கலீங்களா, அதெல்லாம் மிஸ்டேக்கு. இதெல்லாம் இது தவிர நீங்க இங்க இன்ஸ்டியூட்ல டைப் பண்ணும் போதே கரெக்டா ப்ராப்பரா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிறைய மார்க் எடுத்திருக்கலாம். இங்க பாருங்க, வேல்யூஸ் முன்னாடி மேல போகும், கீழே வரும், உள்ள இருக்க வேல்யூஸை மாத்தி அடிச்சிருக்கிறது, கீழே பாருங்க எக்ஸஸா டைப் பண்ணிருக்கிறது, இதெல்லாம் அன்வான்ட் மிஸ்டேக்ஸ் தான். செகண்ட் பேப்பர்ல அப்படியுமே பாஸ் பண்ணிருக்காங்க. இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் பேப்பர் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, நிறைய முன்னாடி அடிக்க வேண்டிய லெட்டரை பின்னாடி அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சீக்கிரமா ஸ்பீடை முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு திருப்பியும் ரிப்பிட்டேஷன் பண்ணிருக்காங்க. தவிரங்க 4 லைன் திரும்ப எக்ஸசிவா திரும்ப அடிச்ச லைனே அடிச்சிருக்காங்க. நீங்க நீங்க இன்ஸ்டியூட்ல பிராக்டிஸ் பண்ணும் போதே தெரியும் உங்களால எவ்வளவு நேரத்துல நீங்க அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. நீங்க அங்க எவ்வளவு நேரத்துல பிராக்டிஸ் பண்றீங்களோ அதே ஸ்பீடு தான் இங்கேயும் வரும். நீங்க கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கிறவங்களா இருந்தா நிதானமா அடிக்கிறப்போ நிறைய மிஸ்டேக்ஸ கம்மி பண்ண முடியும். இங்க பாருங்க, நிறைய இடத்துல பாருங்க முன்னாடி வர வேண்டிய லெட்டரை பின்னாடி அடிச்சிருக்காங்க. இதுதான் நிறைய மிஸ்டேக்காவே இருக்கு. எண்ணுக்கு பதில் எம், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான். இதை நீங்க நிதானமா பொறுமையா அடிச்சிருந்தீங்க அப்படின்னாவே இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே தவிர்த்திருக்கலாம். இங்க பாருங்க, ஸ்பேஸ் மிஸ்டேக்கு, இந்த இடத்துல ஸ்பேஸ் மிஸ்டேக்கு, இங்கெல்லாம் பாருங்க இங்கேயும் ஸ்பேஸ் மிஸ்டேக்கு, இந்த இடத்துல பாருங்க எண்ணுக்கு பதில் எம் அடிச்சிருக்கிறது. இதெல்லாமே பாருங்க நீங்க இன்ஸ்டியூட்ல நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னா இங்க இதெல்லாம் தவிர்த்திருக்கலாம். ரெகுலர் பிராக்டிஸ் போங்க, இதே மாதிரி செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு உங்களுக்கு கரெக்டா கரெக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்க நான் கரெக்டா இருக்கு, அவங்க தப்பா கரெக்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க செக் பண்ணிட்டு உங்க இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட காட்டுங்க. அவங்க கரெக்ட் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்க செக் பண்றப்போ இந்த மாதிரி உங்களுக்கு காப்பீஸ், உங்களுக்கு சாஃப்ட் காப்பி அனுப்பியிருக்காங்க இல்லைங்களா, நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஜெராக்ஸ் எடுத்துட்டு செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, மிஸ்டேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 32 மிஸ்டேக்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா அவர் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 32 மிஸ்டேக்ஸ் இங்க கீழே போட்டிருக்காங்க இல்லைங்களா, அந்த மிஸ்டேக்ஸ் தான் மேலே இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு லாஸ்ட் டைம் பாருங்கள், இந்த பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 30 மார்க் எடுத்து போயிருக்கு. இல்லை நிறைய பேர் 32, 38, 39 அப்படிலாம் எடுத்திருக்காங்க. இந்த புது நியூ மார்க் சிஸ்டம் படி 45 எடுத்தால் தான் பாஸ் இல்லைங்களா. கொஞ்சம் அடிக்கிறப்போ கொஞ்சம் நல்லா அடிங்க. இதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மிஸ்டேக்ஸ் எத்தனை கீழே போட்டிருக்காங்களோ அத்தனை மிஸ்டேக்ஸ் மேலே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்ஷன் பண்ண அதாவது மிஸ்டேக் போட்டிருக்க வேர்ட்ஸ் எல்லாம் உங்களோட கொஷின் பேப்பரில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இன்கேஸ் அவங்க இந்த மாதிரி இந்த ஸ்பேஸ்லாம் விட்டு அடிச்சிருந்தீங்கன்னா மிஸ்டேக் தான். நீங்கள் கரெக்டாக வேர்டு அடிச்சிருந்தாலும் நடுவில் எக்ஸஸாக ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அது மிஸ்டேக் தான். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, நீங்கள் கரெக்டாக அடித்து அவங்க ராங்காக மிஸ்டேக் போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட கொடுத்து இன்னொரு முறை ரீசெக் பண்ணிக்கோங்க. ரீசெக் பண்ணிவிட்டு நீங்கள் ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணலாம். இது மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.